பாட்டி பாட்டி என்னடி பாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தனா வாசல்ல வண்டி தூசு பிடிச்சு ஓனி கடந்தது. அப்புறம் வந்ததே கோவம் விறு விறுன்னு உள்ள போன. இன்ஸ்பெக்டர் இல்லையா? பாட்டி அங்க ஒரு ஆளு நடுவுல சேர் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தான். விட்டேன் ஒரு விடு. ஆடி போயிருப்பானே. இல்ல பாட்டி நான் அவ்வளவு கத்துறேன் அவன் நிமிர்ந்து கூட பாக்கல பாட்டி. உனக்கு கோவம் வந்திருக்குமே. வந்துச்சே. ஹலோ நீ எப்படி என் வண்டி எடுத்து போலாம் விட்டேன் ஒரு சவுண்ட். அதுக்கு ஒரு ரூல்ஸ் பேசுறான் பாட்டி. அந்த செக்ஷன் 41A 42B 42C அப்படி இப்படி பேசுறான் பாட்டி. உனக்கு தான் செக்ஷன்லாம் தெரியுமே அள்ளி விடுறதானே. விடுவேனா? ஆஸ் a policeman நீ ரூல்ஸ் படி நடந்துக்கிறியா? தொப்பி இல்ல யூனிஃபார்ம் இல்ல தாடி வளர்க்கற நீ ரூல்ஸ் பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்டேன் பாட்டி. திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா இன்ஸ்பெக்டர் வராரு. அவர்ட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னேனே. என்ன சொன்னார்? அவன் போலீஸே இல்லையா பாட்டி. அப்புறம் சும்மா அங்க எங்க போறதுக்கு உதவியா இருக்கானா. அப்படின்னா அவன் ஒரு எடுபடி. என்னடி இது பாட்டி? இது அவன் வேலைதான். இது அவன் வேலைதான் பாட்டி. அடிச்சு பத்துடா மாட்டினா பிரிச்சு மேஞ்சிருவாங்க. சரிஞ்சிச்சுடா சாவுறாயா. மாட்டிட கூடாது. வேமா போடா வேமா போடா. ஐயா அம்மா சிக்குச்சுடா சிறுத்த. ஏய் வாடா. விடியா அதான் வாரம்ல. ஐயா இருக்காரா? எந்த ஐயா? எங்க கிட்டே வா நடறேன். அதான் நடப்பம்ல. சார் சார் இவன் தான் சார் பஸ் ஸ்டாண்ட்ல என் பையன் எடுத்துட்டு போனா. ஐயா சட்ட ஒழுங்குல எதுவும் பிரச்சனையா? கொக்கிய கூப்பிட்டு இவர் யாருன்னு தெரியுதா? எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. இவன் போய் சொல்றான் சார். ஐயா ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். இவர்ட்ட இருந்து என்ன எடுத்துட்டு போன? ஐயா அன்னைக்கு நைட்டு டைம் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா வந்து படுத்து கிடந்தாப்புல. களவாணி பேவுலே ஊரு. அது உங்களுக்கே தெரியும். நம்பிக்கையா இருக்கட்டுமேன்னு கொக்கி கொண்டு வந்து. எங்கடா அது? அடி ஆத்தோய் கொக்கி அடி தாங்க மாட்டேன். அவர் விட்டு சொத்து இதுதான். இந்தாங்க. இந்த சொத்தை பறிமுதல் பண்ணவாயா பாரா போட்டு அலைஞ்சிய. ஐயா ஐயா என்ன இன்ஸ்பெக்டர் என்ன பண்றே? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? சேட்டு உட்காருங்க. சைக்கிள் தானே? அரே சைக்கிள் தானே சாதாரணமா சொல்லாதே. அது என்னோட செல்ல பேரன் புஜ்ஜி சைக்கிள். ராஜஸ்தான் மந்திர் மே 3 தடவை போய் கும்பிட்டு பிறந்தது என் செல்ல புஜ்ஜி. ஞாபகம் வச்சுக்கோ. அதே சைக்கிள் தான் வேணும்னு புஜ்ஜி அடம் பிடிக்குது. இந்த சேட்டு ஃபீலிங் புரியுமா உனக்கு? இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். அரே இன்னும் எத்தனை நாள்? நான் யார்? ராம் லோகியா ஜீவன் லால் சேட். சேட் நடக்குது. சரி என் கம்ப்ளைண்ட் எங்க? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அது வச்சிருக்கியா? கேட்டா சைக்கிள் கேஸ் தானேன்னு சொல்றேன். அரே உனக்கு அது சாதாரண சைக்கிள். ஆனா எனக்கு அது உயிர். இந்த சேட்டு தேடிதான் எல்லாம் வரும். ஆனா நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எத்தனை தடவை வந்திருக்கேன்? நீ எந்த ஆக்ஷனும் எடுக்கல, கண்டுக்கவே இல்லை. இன்னும் 10 நிமிஷத்துல சிர்ஃப் 10 மினிட்டுமே என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நான் யாருன்னு காட்டுறேன். போங்க ஐயா, அந்த கம்பெனில தேடி பாருங்க. ஹலோ சார். எஸ் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். என்ன கேஸ் தெரியல? தெரியும். ஒத்துக்கிறியா? 15 நாள் ரிமாண்ட்.
சாமி கடைசியில உங்களையும் உள்ள எழுதிட்டாங்களா? பாவத்தை சுமக்க போறாங்க சாமி. சும்மா வாங்க சாமி, எல்லாம் நம்ம ரூமு தான், வந்து உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் பயப்படுறிய? உட்காருங்க சாமி. அட உட்காருங்க சாமி. எதுக்கு சாமி கூப்பிட்டு வந்தாங்க? எதுவும் தனியா ஆசிரமம் ஓபன் பண்ணி ஆட்டைய கட்டைய போட்டீங்களா? பின்ன இன்ஸ்பெக்டர் பாவம், ஒரு கேஸ்ல அக்யூஸ்ட் கிடைக்கல, அதுக்கு உங்களுக்கே ஆப்பா. என்ன சாமி அங்கேயே பாக்குறீங்க? இருக்கிறதும் இங்கதான், போறதும் இங்கதான். தாராளமா போங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனா சத்தம் இல்லாம போங்க, மேல கீழே தெரிச்சிடாம. நான் இடத்த மாற்ற முடியாது. இவர் யார் தெரியுமா? மிஸ்டர் பழைய கஞ்சி. ஹலோ, நைஸ் மீட்டிங். ஆமா, இரு நாட்டு தலைவரும் கை கொடுக்குறாங்க. இதை போட்டோ எடுத்து பிரேம் போட்டு இங்க மாட்டி வைப்போம். போட. அவர் பேங்க்ல பெரிய ஆபீசரு. பேங்க்ல ஒரு நல்லெண்ணெய் நடவடிக்கை எடுத்தாரு, அதுக்கு பிடிச்சாந்து உள்ள போட்டாங்க. ஏன்னா பேங்க்ல பணம் வச்சிருந்தா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு வீட்டுல பத்திரமா எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காரு. இது புரியாம போலீஸ்காரங்க இவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. பதவி போன ஏக்கத்துல பதறி போய் இருந்தாரு. எனக்கு வேற அசிஸ்டன்ட் இல்லைன்னு நான் பதவியை கொடுத்து தொழிலை ஜாயிண்ட் பண்ணி விட்டேன். கவலைப்படாதீங்க சாமி, 15 நாள் தானே, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அசதியா இருக்குங்க, படுங்க, நானும் படுக்கிறேன். ஓகே, போத்துடா உன் கம்பளிய. வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிரது ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ. இது வேற இம்சையா சாமி? உங்க வாலிமை கம்மி பண்ணுங்க. புருஷ பிராண பிராணத இன்னும் கொஞ்சம். ஹிரண்ய ஓகே. சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜ. சாமி காலையில கிளம்புறீங்களாக்க? எங்க போறாப்ல ஐடியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போங்க சாமி போங்க. ஏதோ சைக்கிள் கேஸ் கால் கிடைக்கலன்னு 15 நாள் கொண்டாந்து போட்டாங்க, சரியா போச்சு. நாளைக்கு கொலை கேஸ் கால் கிடைக்கலன்னு உள்ள வந்து போட்டாங்கன்னா செம்மமுள்ளா செயலுதே. போலீஸ்காரையும் சவாசம் வச்சுக்கிற கூடாது சாமி, அவங்கள அங்கேயே வைக்கணும். 8 கும்பிடு போட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்துல போய் பழகணும்னு வச்சுக்கிறங்க, பாம்பு மாதிரி கொத்திடுவாங்க. வேற எங்க போறது? நீக்கு யாரு தெரியும்? யாரையும் தெரிய வேணாம். எங்களுக்கு என்ன ஒட்டா உறவா வாழ்றோம்ல, யாரையும் பாக்குறோம்ல. பேசாம அக்காட்ட போயிருங்க. ஏன் பேசிட்டும் போலாம்ல? பேங்கு உங்க லாக்கரை மூடுங்க. யாரோட அக்கா? ஊருக்கே அக்கா சாமி, மாயக்கா. அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா. அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. இது வரைக்கும் நம்ம கடையில் உட்காந்துல வாக்கா. அக்கா நம்ம கடையில் உட்காந்து ரொம்ப நாளாச்சு, வாங்கக்கா. அக்கா இங்கே வாங்கக்கா. அக்கா வாக்கா. மகராசி இன்னைக்கு யார் கடையில் உட்கார போகுதோ? கும்பிடுங்க, இங்கே வாங்கக்கா. அக்கா அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. என்ன காமாட்சி? வாங்கக்கா. இன்னைக்கு உனக்கு மச்சம்தான் போ. நீங்க கொடுக்குற காசுல தானக்கா நாங்க கடை ஓட்டு பொழப்பு நடத்துறோம்.